Class level chapter 3 trigonometry exercise 3.1 question number 1 page number 92 இந்த சம பார்க்கறதுக்கு முன்னாடி குவாட்ரண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். x y x dash y dash இதில் இந்த பார்ட் வந்து பெர்பெண்டிகுலர் லைனா ஒரு பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி. அப்போ இங்கே ஒரு பெர்பெண்டிகுலர் 90 டிகிரி, இங்கே இன்னொரு 90, இங்கே ஒரு 90 டிகிரி இருக்குது. அப்போ டோட்டலாக 90 + 90 180, 180 + 90 270, 270 + 90 360. ஜீரோலேருந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் வர்றதுக்கு 360 டிகிரி தேவைப்படுது. அடுத்தது டைரக்ஷன். டைரக்ஷனில் பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன், நெகட்டிவ் ஆங்கிள்ஸ்க்கு ஒரு டைரக்ஷன். பாசிட்டிவ் ஆங்கிள்ஸ்க்கு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், நெகட்டிவ்க்கு கிளாக்வைஸ் டைரக்ஷன். கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ்னாக்கா ஒரு கிளாக் எப்படி சுற்றோன்னா இந்த டைரக்ஷனில் சுற்றும், இது கிளாக்வைஸ். அது தலைகீழ சுற்றுச்சுன்னா அது ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ பாசிட்டிவ் ஆங்கிள் நெகட்டிவ் ஆங்கிளில் கிளாக்வைஸ் டைரக்ஷனும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனும் எப்படின்னு தெரியும். அப்போ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்னாக்கா இப்படி சுற்றும், கிளாக்வைஸ் டைரக்ஷன்னாக்கா இப்படி சுற்றும். அடுத்தது ஆங்கிள்ஸ். இது 0லேருந்து 90, 90யோட 90 ஆட் பண்ணாக்கா 180, 180யோட 90 ஆட் பண்ணால் 270, 270யோட 90 ஆட் பண்ணால் 360. அதையே தலைகீழ பண்ணால் 0, 0வோட 90, 90 + 90 180, 180 + 90 270, 270 + 90 360. இதில் கிளாக்வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100 டிகிரின்னு ஒரு ஆங்கிள் இருக்குது, இந்த ஆங்கிள் பாசிட்டிவ் ஆங்கிள். அடுத்தது -100 டிகிரின்னு இருக்குது, இந்த ஆங்கிள் நெகட்டிவ் ஆங்கிள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் ஆங்கிள் 100 டிகிரி. பாசிட்டிவ் ஆங்கிள்னாக்கா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போது 90, 90 கூட 90க்கு அப்புறம் 100 வந்து 90லேருந்து 80க்குள்ளே இருக்கும். இப்போது 90லேருந்து 80க்குள்ளே. இப்போ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட். +100 செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ -100 பார்க்கலாம். மைனஸ்க்குனா கிளாக்வைஸ் டைரக்ஷன், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். 0, இந்த 0லேருந்து. அப்போது 0 to 90, 90லேருந்து 100. அப்போது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் செகண்ட் குவாட்ரண்ட் ஆன்டி கிளாக்வைஸில் வந்தால் தான் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட். கிளாக்வைஸில் வந்ததுன்னா எப்படி ஆன்டி கிளாக்வைஸில் வந்தால் 1 2 3 4 அதே தான் கிளாக்வைஸ்க்கும். அப்போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, -100 டிகிரி தேர்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. இப்போ சம் பார்க்கலாமா? இந்த ஹிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்குள்ளே போகலாம். ஐடென்டிஃபை தி குவாட்ரண்ட் in which an angle of each given measure lies. First question, 25 degree. 25 degree angle எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். இதில் 0 to 90, 90 + 90 180, 180 + 90 270, 270 + 90 360. 25 டிகிரிங்கிறது பாசிட்டிவ். பாசிட்டிவ்னாக்கா கிளாக்வைஸா ஆன்டி கிளாக்வைஸா? பாசிட்டிவ்னாக்கா ஆன்டி கிளாக்வைஸ். ஆன்டி கிளாக்வைஸில் வரையணும். 25னா 0லேருந்து 90க்கு உள்ளே வரும். அப்போது இங்கே வருமா 25, ஆங்கிள் 25னா இங்கே வரும் ஆங்கிள் 25 டிகிரி. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போது ஆன்சர் வந்து therefore 25 degree is in first quadrant.
அடுத்தது கொஷின் நம்பர் 2. அடுத்தது செகண்ட் பாயிண்ட் 825 டிகிரி. இப்போ இந்த ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக? 825 டிகிரி பாசிட்டிவ் ஆங்கிள். பாசிட்டிவ்க்கு ஆன்டி கிளாக் வைஸ் வரையணும். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் வரையலாம். எக்ஸ் ஒய் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ். ஆன்டி கிளாக் வைஸ்னாக்கா இது 0, 90, 180, 270, 360. குவாட்ரண்ட்டில் ஆங்கிள்ஸ் வந்து 360 1 ரொட்டேஷன். அடுத்த 360 வந்தால் 2 ரொட்டேஷன். அப்போ 360 + 360 720. கொடுத்துருக்க கொஷின் 720 விட பெருசு. அப்போது கண்டிப்பாக 2 ரொட்டேஷன் வந்துடும். 2 ரொட்டேஷன் வந்துட்டு மீதி சில ஆங்கிள் வரும். அதை 825 டிகிரியில் 720 டிகிரி போச்சுன்னா 105 டிகிரி தான் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 சர்க்கிள்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனுக்கு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 360, இன்னொரு 360. இப்போ 2 360 முடிஞ்சிச்சு. 720 வரையும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது 105 வரையும் வரையணும். இங்கேருந்து இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் 90. 105ல் இப்போ 90 முடிஞ்சிச்சு. 90க்கு அடுத்தது 100, 105. 90லேருந்து 180க்குள்ளே இருக்கும். அப்போது இந்த இடத்துல ஆங்கிள் போடலாமா? இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், இது ஃபோர்த் குவாட்ரண்ட். therefore 825 டிகிரி is equal to அதில் 2 360 இருக்குது. 2 into 360 plus 105 degree. Therefore 825 degree is in second quadrant. Minus 55 degree angle வந்து நெகட்டிவ் ஆங்கிள். நெகட்டிவ்க்கு clockwise directionல வரையணும். ஃபஸ்ட்டு quadrant, first quadrant, second quadrant, third quadrant, fourth quadrant. இப்போ இதை நெகட்டிவ்னு சொல்லுறதுனால clockwise directionல இப்போ வரையணும். இப்போ 0 to 90, 90 to 180, 180 to 270, 270 to 360. கொஷினில் -55 சொல்லியிருக்காங்க. அப்போது clockwise directionல 0லேருந்து 55 இந்த குவாட்ரண்ட்டுக்கு 0லேருந்து 90க்கு நடுவில் இருக்கும். அப்போது -55 is in fourth quadrant.